இந்த 2 பாவக்காயே எனக்கு போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். இதுவே கூட தான். இனிமேல் எனக்கு வாரம் வாரம் எனக்கு பாவக்காய் கிடைக்க ஆரம்பிச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்து பறிக்கலாம் வாங்க. அந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல நான் பாவக்காய் பந்தல் போட்டு வச்சிருக்கேன். அங்க எல்லாமே குட்டி குட்டியா கியூட்டா அழகா இருப்பாங்க பாவக்காய் எல்லாமே. வாங்க நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பாவக்காய் பந்தல் இந்த பந்தல் தான். இதுல தான் நிறைய கியூட்டா நிறைய இருப்பாங்க பாவக்காய். வாங்களேன். மேல யாருமே இல்ல. எல்லாமே கீழே தான் இருக்காங்க. கீழே வாங்க நம்ம பார்ப்போம். இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு கியூட்டா பாருங்க. கீழே பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பெரிய பாவக்காய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சின்னதா எவ்வளவு அழகா கியூட்டா வந்திருக்காங்க பாருங்களேன். பார்க்கவே அழகா இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க ஆண் பூ இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல எவ்வளவு அழகா இருக்காங்க. இந்த பாருங்க பேபி தெரியுதா? இவ்வளவு அழகா வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு 5 பாவக்காய் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க இப்பதான் பேபி கியூட்டா வந்துட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இங்க பாருங்க. இங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இனிமேல் எனக்கு வந்து பாவக்காய் அடுத்தடுத்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் நட்டு வச்சு இவ்வளோ பாவக்காய் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாவக்காய் நிறையா வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உரம்லாம் வந்து நானே சொந்தமாக செஞ்சு தான் நான் வந்து போடுவேன். உரம் என்னன்னு கேட்டால் முட்டை இருக்குல்ல, அதை காய வச்சு பிளாண்டர் பண்ணி அதை பவுடராக எடுத்து வச்சுக்குவேன். அதில் வந்து நான் சாம்பல் வந்து நான் சேர்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு போத்தலில் போட்டு வச்சுக்குவேன். எனக்கு வேணுறப்ப நான் என்ன செய்வேன், ஒரு டப்பாவில் ஒரு 3-4 கரண்டி போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் புளிச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், வேருக்கு ஊற்றி விடுவேன். மேலேயும் நான் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். என்னால நம்ப முடியல. நான் நட்டு வச்சா இவ்வளோ அழகா நல்லா அழகா கியூட்டா வந்திருக்காங்க பாவக்காய் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ அழகா வந்திருக்காங்க. இன்னொன்று உரம் வந்து நான் என்ன போடுவேன்னா, கம்போஸ்ட் பண்ண தண்ணி. வீட்டில் சமையலுக்காக நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? ஸோ அந்த காய்கறி, வெங்காயத்தூள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சு கம்போஸ்ட் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த தண்ணி எடுத்து அதுவும் நான் என்ன செய்வேன், வேருக்கு ஊற்றி விடுவேன். வேருக்கு ஊற்றி விடுவேன். மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது 2 தான் வந்து நான் பாய்க்கிறேன். வேற எந்த உரமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கெமிக்கல் பக்கமே நான் போகவே மாட்டேன். அப்படி இருந்தே பாருங்களேன், நல்லா வந்திருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான பாவக்காய் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க.